இயேசு திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரை குணப்படுத்திய அற்புதம். ஒரு நாள் இயேசு கப்பர்நகூமில் உள்ள ஒரு வீட்டில் போதித்துக் கொண்டிருந்தார். அந்த அறை மக்களால் நிறைந்திருந்தது. வாசலில் கூட இடமில்லை. அவர் பிரசங்கிப்பதை கேட்கவும் அவர் அற்புதங்கள் செய்வதை காணவும் எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவனை அவனுடைய 4 நண்பர்கள் சுமந்து வந்தார்கள். இயேசு அவரை குணப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பினர். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் நண்பரை வீட்டின் கூரைக்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் கூரையை திறந்து அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக படுக்கையில் இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டவனிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பின்னர் திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டவனிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குப் போ என்றார். உடனே அந்த மனிதன் எழுந்து நின்றான். அவர் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் முன்பாக நடந்து சென்றார். மக்கள் அனைவரும் இயேசுவையும் அவர் செய்து கொண்டிருந்த அற்புதங்களையும் கண்டு வியந்தனர். இயேசுவே உண்மையான ஜீவனுள்ள கடவுள். இயேசுவால் முடியாதது எதுவுமில்லை. நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களைச் செய்வார்.